ஓகே, ஆல் செக், மைக் செக். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ எடுக்கும்போது மைக் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டே ஃபுல்லாக பேசி ரெக்கார்ட் எடுத்துட்டேன். கடைசியாக பார்க்க மைக் ஆஃப் பண்ணி. ஓகே, போஸ் ஓகேவா கலை? அழகாண்டா அருமைடாங்க. எதுக்கு ஹெட்ஃபோன் போடுறீங்க? சவுண்ட் கேட்கறதுக்கு. சரி ஓகே, நான் ஃப்ரேமில் கரெக்டாக உட்காந்துருக்கேண்ணா. கம்ப்யூட்டர் ஒர்க்கே எல்லாமே இருக்குதுண்ணே. ட்ரைபாட கூட கொஞ்சம் மேலே வைக்கலாம். இந்த ஃப்ரேம் ஓகேண்ணே, 6 லெவலில் இருக்கு. ஓகேவா? சரி ஓகே. ஹாய் காய்ஸ். ஹாய் டியூட்ஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ கமெண்ட்ஸில் வந்திருக்கு. சில மீம்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கமெண்ட், நினைச்சேன்டா இதான் வரும் அப்படின்னு. சபாஷ். ஃபர்ஸ்ட் லைக், ஃபர்ஸ்ட் கமெண்ட். சபாஷ் ராமனே, சபாஷ். நினைச்சேன் இது வரும் அப்படின்னு. ஆனால் அது யாருன்னு தெரியல, ஒரு பொண்ணு பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேன்ஸ் அதிகம். செகண்ட் கமெண்ட், ஃபுட் ரிவ்யூ போடுங்க ப்ரோ. ஏன் எல்லாரும் ஃபுட் ரிவ்யூ போட சொல்றாங்க? ஒரு நிறைய படம் சமைக்க தெரியாது போல. சாரி. அப்புறம் ஃபெமினிஸ்ட் பேசணும் சில பேர் வந்துருவாங்க. எதுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட், உழைச்சு சம்பாதிங்க ப்ரோ. அருமைடாங்க. யூடியூபுக்கு வந்ததுக்கு ஏன் சிமெண்ட் போட தூக்கினா கூட காசு கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 நிமிஷம் வீடியோ எடிட் பண்றதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. இது எவ்வளவு பெரிய உழைப்பு தெரியுமா? யூடியூப் பர்சனல் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பாவம், கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. என்ன கண்ணு போகுதுன்னு தெரியல. போட்டுக்கணும். இது சாதா கிளாஸ் தான். அதுக்கு நீ கண்ணாடி இதை போட்டா கண்ணு தெரிய மாட்டேங்குது. நம்ம கழிச்சு வச்சிருவோம், வேண்டாம். சரி ஓகே, வேற இன்ட்ரெஸ்டிங்கா வர கமெண்ட் வரல. எல்லாம் சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. எவ்வளவு பாசிட்டிவ் வைப்பே தரல. எல்லாம் சரி விடு, கேட்டர்ஸ். ஐ லவ் கேட்டர்ஸ். நான் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். சரி, இப்போ அடுத்த கமெண்ட் பார்ப்போம். கமெண்ட் அடிக்கடி கலட்டி மாட்டோம்னு காது வலிக்குதுடா. சோதிக்காதீங்க. சரி ஓகே, கமெண்ட் வேற எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. நம்ம அடுத்த மீம்ஸ் சில பேர் அனுப்பியிருக்காங்க. என்ன மீம்ஸ் பார்ப்போம். ஹவு டு கெயின் 1 million views just in 3 days. அவனுக்கே வியூஸ் 7 தான் பேரு. வேற லெவல்ல போட்டிருக்கான். அது எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஃப்ரெண்டு ஒருத்தன் பிசினஸ் ஐடியா போட்டிருக்கான் பாருங்க. 2-3 மாசத்துல நேச்சுரல் டெத் ஆகுற மாதிரி 60 வயசு சொந்தக்காரன் எவனாச்சும் அவன் மேல 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டு சம்பாரிச்சிருங்க. அட்லீஸ்ட் அந்த ரிலேட்டிவ் தாயி அதுக்காவது யூஸ் ஆகட்டும். பார்த்தா என்னடா செய்யறது இத ஏறிட்டு பாப்பா என்னடா. சாரி காய்ஸ், சாரி யூடியூப்ஸ். இன்சூரன்ஸ் போட்டுருவோம். ஈஸியான பிசினஸ் ஐடியா. இதை வேற யாராவது எடுத்து பண்ணுங்க. ஐயோ, நீங்க டிக்கெட் பண்ணிட போறாங்க. பண்ணிடுறாங்கடா, சும்மா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இது ஒரு படம் வந்திருக்குண்ணே, இன்சூரன்ஸ் போட்டு. என்ன படம்? தெகிடி. 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 காஃபில கலந்து பண்றான். வேற என்ன போட்டிருக்கேன்? பட்டம் அது கெட்ட வார்த்தை அடிப்பிடுறானே. ரஜினிகாந்தே டுட்டு போடுறாரு. ரஜினிகாந்தா இதுக்கு ட்ரிகர் ஆயிடுவாங்க. நீங்க மச்சான் ரொம்ப பசிக்குது, ஸ்விக்கில ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி அனுப்பி விடுங்கடா. நானே போட்ட சோறு 10 நாய்க்கு வச்சிருந்த பெட்டை எடுத்து தின்னுகிட்டு இருக்கேன்டா சரவணா. என்கிட்ட நாய் கூட இல்லை ப்ரோ. இருந்தாலே நின்று ஸ்பீட் பிரேக்கர் அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ். சபாஸ். நம்மளமே அனுபவப்பட்ட எவ்வளவு மட்டும் தான் இதை போட்டிருக்காண்டா. உங்களுக்கு அனுபவம் தான் சொல்லுங்க. எல்லாரும் அனுபவப்பட்டிருப்பீங்க. நல்லா 100ல போகும்போதான் வணக்கண்டா மாப்பிள்ள தேனில இருந்து அப்படின்னு வருவான். 60-70 போகும்போது வரமாட்டான். 100ல தொட்டாதான் வருவான். எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. அந்த காசுல தான்டா ஹெட்ஃபோன் வாங்கணும். எங்க வீட்டுல நான் இன்ஜினியராக சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வெல்கம் டு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு தருவேன். இப்படியே போச்சு. மெட்லாஸ்க்கு நம்ம சந்திக்கணும் போல. இது என் லைஃப்ல நடந்த ஒண்ணுதான். கடவுளே, எனக்கு ஒரு நல்ல வேலை, பெரிய வீடு, கார் இதெல்லாம் கொடு. நீ உண்டியில போட்ட 2 ரூபாய்க்கு ஆகவா? நான் உண்டியில அது கூட போடுறேன்.
கடவுளோட மைண்ட் என்னவா இருக்கும்? நம்ம இப்போ சாமி கும்பிடும்போது எப்படி எல்லாமே கேட்போம். பாடிக்கு மறுமணம் கேட்டுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் கேட்குறேன். எனக்கும் கொடுக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. ஆனால் உன்கிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லையடா. நீ ஃப்ரெண்ட் இது ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். கேமரா பாய். கண்டென்ட் எல்லாம் வீடியோ பண்ணுறது கஷ்டம் தெரியுமா? எனக்கு தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 8 நிமிஷம் பேசிப்பேன் நினைக்கிறேன். இது எடிட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொண்டு வரேன். பார்ப்போம்.